முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு எங்கள் அந்நியார் தலைமையில் முதல் மாநாடு. ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்துல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட தலைவர் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களின் ஆட்சியோடு துணையோடு எங்களது அந்நியார் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று நடத்த இருக்கிற மிக பிரம்மாண்டமான முதல் மாநாடு. மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு கால்கோள் நடும் விழா நேத்து ரொம்ப பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கரால அந்த இடம் கால்கோள் நாட்டி இனி இந்த ஒரு மாத காலம் அது மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் அனைத்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாநாட்டை நமது தேசிய முற்போக்கு திராவிட கழக சொந்தங்கள் அனைவரும் மிக பிரம்மாண்டமா வெற்றி பெற செய்யணும். எனக்கு கடந்த காலங்கள்ல ஒவ்வொரு மாநாடும் வரலாறு படைச்சதா இருந்திருக்கு. நம்ம கேப்டன் இருக்கிற வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட வரலாறுங்கிறது அழிக்க முடியாத ஒரு வரலாறா அமைஞ்சிருக்கு. அதை அப்படியே நம்ம அந்நியருக்கு கடத்தி கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடா மாறி வெற்றியடை செய்யணும். நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழக சொந்தங்கள் அனைவரும் இந்த மாநாட்டுல தவறாம கலந்துக்கணும். நம்ம முடிஞ்ச மட்டும் 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஒரு சட்டசபையில அங்கீகாரம் கட்சியாக மாற்றணும். அதற்கான முடிஞ்ச மட்டும் நம்ம எல்லாம் உழைப்போம். வாழ்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கேப்டன் புகழ். நன்றி, வணக்கம்.